என் தோழி குளோரியா. அது எங்களுக்கு மாதம் உண்டு உதவி செய்கிறவங்க. சாப்பாட்டு பிரச்சனை எங்களுக்கு, அதால் அவங்க உதவியை செய்கிறாங்க. வீட்டிலையும் சின்ன கஷ்டம் மாதிரிக்கு ஒரு மாதம் நான் வந்து அவங்கள்ட்ட சாமான்லாம் வாங்கிட்டு போகிறேன். இந்த உதவியை அவங்கள்ட்ட நான் பெற்றுக்கொள்கிறேன். வீட்டிலையும் சின்ன கஷ்டம்தான். எனக்கு கணவரும் இல்லை, பார்க்கமைக்கு ஒருவரும் இல்லை. ஏன்னா நான் என்னோட பிள்ளையும் தான். அதனால் எனக்கு சரியான பிரச்சனைகளாக இருக்குது. இப்போ மந்தோண்டு இருக்கிறேன், சாமான் வச்சுட்டு இருக்குது வாங்குறதுக்காக. சரியான வேதனையும் கஷ்டமும் இருக்கு. உதவின்றது எங்களுக்கு ஒருவரும் இல்லை. என்னென்று கேட்க ஒரு மனுஷனையும் இல்லை. இந்த குளோரியாண்ட எங்களுக்கு நல்ல உதவி செய்து அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அம்மா பெரிய வேதனையும் கவலையும் இருக்கு. அவரை விட்டுட்டு போய் 90ஆம் ஆண்டு பிரச்சனைக்குள்ளே கொண்டு செய்யலாம் போயிட்டு சரியான வேதனையும் கஷ்டமும் இருக்கு. எனக்கு ஒன்றுமே முடியலை. அந்த பிள்ளைக்கு தான் நாங்கள் ஆறுதல் நன்றி நான் சொல்றது. எனக்கு என்ன ஒன்றுமா விளங்கலை. வேதனை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். எந்த விதமான எனக்கு உதவியும் இல்லை. எல்லாத்தையும் சிறு வயதிலே நான் வந்தேன். அந்த வேதனை சொல்றதுக்கு யாரும் இல்லை. நான் அந்த பிள்ளை குளோரியாட்டம் வந்து எல்லாத்தையும் சொல்றேன். அவங்க எனக்கு ஆறுதலாம் சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு மாதம் வந்து அந்த உதவியை நான் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க எனக்கு அந்த சாப்பாட்டுக்கு நல்ல மாதிரியான முறையில் அந்த உதவியை எனக்கு செஞ்சுதான் இருக்கு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இப்போ என் கூட வந்துதான் இருக்கேன். எனக்கு சாப்பிட்றதே பெரிய ஒரு போராட்டம். ஆண்டவருக்கு முதல் நன்றி சொல்லணும். 2வது குளோரியாட்ட பிள்ளைக்கு நான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு வழிபாடு எனக்கு தந்திருக்காங்க. எனக்கு சரியான வேதனையும் கவலையும் கண்ணீரும் இருக்கு. எனக்கு சரியான கவலையா இருக்கு. நான் சிறு வயதில் பசிட வேதனை எனக்கு நல்லா தெரியும். பசி என்றால் எனக்கு சரியான வேதனை. ஒரு 2 சென்ட் அரிசி வாங்குறதுக்கும் கூட நிறைய சூழ்நிலையில நான் வாழ்றேன்.